இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் கொல்லப்பட்டதை கண்டித்து 4வது நாளாக தங்கச்சி மடத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 3 மாவட்ட மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ கடந்த 6ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய வலியுறுத்தி பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 4வது நாளாக தொடர்ந்த இந்த போராட்டத்தில் பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என பல தரப்பினரும் பங்கேற்றனர். புதுக்கோட்டை, நாகை, காரைக்கால் ஆகிய 3 மாவட்ட மீனவர்கள் 400க்கும் மேற்பட்டோர் தங்கச்சி மடத்திற்கு நேரில் சென்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் பூக்களை கொண்டு தமிழன் பிரிட்ஜோ என வடிவமைத்து தங்களது உணர்வை வெளிப்படுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பிரிட்ஜோவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் போராட்டத்திலும் பங்கேற்றார். இலங்கை கடற்படையினுடைய தளபதி சொல்றாரு, நாங்க சுடவே இல்லைன்னு சொல்றாரு. நாங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். எஃப்ஐஆர் உறுதியாக போட வேண்டாம், அந்த கடற்படை தளபதி மேலேயே போட வேண்டாம், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டாம். அதற்குரிய நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மார்க்சிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி ஆகியோரும் போராட்டத்தில் பங்கேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அப்போது தமிழக மீனவர்களை மட்டும் இலங்கை கடற்படை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக சீமான் குற்றம் சாட்டினார். சாகிறது, அடிபடுறது, மிதிபடுறது, வதப்படுறது தமிழங்கிறதுனால இந்த அரசு சைத்து கொண்டு இந்த இந்திய பெருநாடு எல்லை தாண்டி நான் கேட்கிற கேள்விக்கு எல்லை தாண்டி கேரள மீனவன் வர்றானா இல்லையா? அதுல ஒரு மீனவன் கூட கைது செய்யப்படுறது இல்லை. ஏன் அவன் படகு பறிமுதல் செய்யப்படுறது இல்லை? ஏன் அவன் சுட்டு வீழ்த்தப்படுறது இல்லை? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உனக்கு பிரச்சனை இல்லை, தமிழங்கிறதான் பிரச்சனை. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் மீனவர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு அளித்தனர்.